திருட வந்திருக்கிறேன், செல் அடிக்க வந்திருக்கேன், பர்ஸ் அடிக்க வந்திருக்கேன். அவங்களோட வேலையே ப்ரொஃபஷனே அதுதான் தம்பி. ஈரானியர்ஸுக்கு என்ன வேறு என்ன இங்கே வேலை சொல்லுங்கள்? பவாரியருக்கு இங்கே என்ன வேலை? மேவாட்டு கொள்ளையர்கள் இங்கே என்ன வேலை சொல்லுங்கள்? நம்ம போய் வடக்க போய் செய்ய முடியுமா? அதுமாரி செய்கிறது அங்கே என்ன இருக்குது? வடிவேல் சொல்லுமே வெறும் கயிறு தான் இருக்குது அப்படிம்பாங்கள்ல, அங்கே என்ன இருக்குது? நகையாக இருக்குது தம்பி. அவங்களுக்குலாம் தமிழ்நாடு வந்து நியூஸில் அந்த மாதிரி சுருக்கம், சுவிட்சரில் அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த நாடு. இங்கே இருக்க செழுமை வளமை வேறு எங்கேயும் இல்லை. பெருமைக்கெல்லாம் சொல்லலை. போய் பாருங்கள் வடக்க, ட்ரெயினில் போயிட்டு வாங்க தெரியும். மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் பெருமைக்கு பேசுவாங்க, அந்த ஊரை பார்த்தியா இந்த ஊரை பார்த்தியான்னு. அங்கெல்லாம் வசதியே கிடையாது, படிப்பறிவு இல்லை, பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரம் இல்லை, நல்ல வாழ்வியல் சுகாதாரம் இல்லை. அந்த நிலையில் தான் வட மாநிலம் இருக்குது. நம்ம ஸ்டேட்டை வச்சு நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணி சொல்லாங்க தம்பி. இதோட எஃபெக்ட் வேறு. அதனால தான் இங்கே வர்றாங்க, படம் எடுக்கிறாங்க. இது யார் லீடு கொடுக்காம வர்றான்? இங்கே வாங்கடா தமிழ்நாட்டுக்கு, நிறையா நிற்கிறாங்கடா ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமாக அடிச்சிடலான்டான்னு. அவனோட டார்கெட்டாக ரயில்வே ஸ்டேஷன், ஏடிஎம்மு, டாஸ்மார்க்கு, கூட்டம் கும்பலாக நிற்கணும், அந்த இடத்துல பிடிக்கணும்.